தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க. டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்ப்போம். பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்த்திருக்கீங்களா? டிஜிபி பொறுப்பேற்றார். இப்படித்தானே பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க. பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார். எதற்கு? சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார். இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும். சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில் 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர். 6 பேர்ல முதல் 3ல ஒருத்தர் பொறுப்பேற்கணும். உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார். இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 6 மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்புங்க. 3 பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். 3ல 1 நீங்க போடுங்க. 6 மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல. முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார். இவங்களா சீனியாரிட்டி நம்பர் 1 சீமா அகர்வால், ரைட், இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க, தூக்கு. நம்பர் 2 தூக்கு, நம்பர் 3 தூக்கு, நம்பர் 4 தூக்கு, நம்பர் 5 தூக்கு, நம்பர் 6 தூக்கு. இந்தியாவில் எங்கேயுமே இந்த அநியாயம் இல்லைங்க. நம்பர் 7 தூக்கு, நம்பர் 8 தூக்கு. 9வது சீனியாரிட்டியில யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது. முதலமைச்சர் என்ன பண்றாரு? பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார். அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும்? எப்படி விளங்கும்? நீங்களே சொல்லுங்க. காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும். காவல்துறையை பொறுத்தவரை உயரதிகாரியின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும். அவர் சொன்னார்னா அவர் கேட்பார். காவல்துறையினுடைய முதல் 8 அதிகாரிகளை பட்டியல்ல டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம 9வதாக இருக்கக்கூடிய, அவர் பேர் சொல்லிங்க, அவர் மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு கோபம் கிடையாது. 9வதாக இருக்கக்கூடியவரை தூக்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க. காலையில 8 பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல. பத்திரிகை நண்பர்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய நிகழ்வுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 8 அதிகாரிகள் போகவே இல்லை. எப்படி காவல்துறை விளங்கும்? எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க? அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை, கோஷ்டி போசல், அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப்பிசம் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும்? அதனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, பாவம். ஆனா மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசுறது இல்லை. அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும்? அருமை சொந்தங்களே, இதை ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே இல்லை. நானும் பத்திரிகை நண்பரை பார்க்கலீங்க. சரி, சாயந்தரம் பார்க்கும் போது அவங்ககிட்ட பேசுவோம். இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு, மிகப்பெரிய தவறு. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது. தைரியமா போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் பிளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர். இதை யாருமே கேள்வி கேட்கலனா எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும்? தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.